வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உடல்நலம் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் 3 உடல்கள் பற்றிய கேள்வி பதிலை பார்க்கலாம். முதலாவதாக, இறைவனின் அற்புதமான படைப்பு டேஷ் ஆகும். மனிதன். மனித உடல் டேஷால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் விண், ஆகாயம் ஆகும். மனித உடலில் டேஷ் இயக்க நிலையங்கள் உள்ளன. 3 இயக்க நிலையங்கள் உள்ளன. மனித உடலின் இயக்க நிலையங்கள் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை ஆகும். இயக்க நிலையங்கள் பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் ஆகிய 3 ஆகும். பரு உடலின் அடிப்படையான அமைப்பு டேஷ் ஆகும். சிற்றறைகள், அதாவது செல். ஒவ்வொரு சிற்றறையும் ஒரு டேஷ் போல் இயங்குகிறது. ஒரு ரசாயன தொழிற்சாலை போல் இயங்குகிறது. அடுத்த கேள்வி, 2 சிற்றறைகளை இணைத்து கொண்டிருப்பது டேஷ் ஆகும். ஜீவகாந்தம். சிற்றறைகள் டேஷ் டேஷ் என்ற அமைப்பில் அடுக்குகளாக உள்ளன. வட துருவம், தென் துருவம் என்ற அமைப்பில் அடுக்குகளாக உள்ளன. சிற்றறைகளின் தொகுப்பு டேஷ் எனப்படுகிறது. திசு எனப்படுகிறது. அடுத்த கேள்வி, எலும்பு, தசை நார்கள், இரத்தம், மூளை மற்றும் வித்து அணுக்கள் ஆகியவை டேஷால் ஆனது. திசுக்களால் ஆனது. கோடிக்கணக்கான செல்கள் அழிந்தும் புதியதாக உருவாகிக் கொண்டே இருக்கும் சிறப்புடையது டேஷ் ஆகும். பரு உடல் ஆகும். பஞ்சபூதங்களின் முதல் பௌதீக பிரிவு டேஷ் ஆகும். விண். நமது உடலின் தனித்தனியாக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும் விண்துகள்கள் டேஷ் என்று கூறப்படுகிறது. உயிர் என்று கூறப்படுகிறது. உயிர் துகள்கள் புலன்கருவிகளுக்கு எட்டாது சூக்கும நிலையில் இருப்பதால் இதை டேஷ் என்றும் அழைக்கலாம். சூக்கும உடல் என்றும் அழைக்கலாம். நுண்ணிய கோடான கோடி நுண்துகள்கள் நமது உடலில் நிறைந்து ஓடி உடலை நடத்துவதால் இந்த உயிர் ஆற்றலையே டேஷ் என்கிறோம். நுண்ணுடல் என்கின்றோம். நுண்ணிய இறைத்துகள்கள் ஆனது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. காந்த உடல் என்று அழைக்கப்படுகிறது. விண்ணிலிருந்து வெளியேறும் இறைத்துகள்கள் டேஷ் என்கிறோம். விண்ணிலிருந்து வெளியேறும் இறைத்துகள்களை காந்த அலைகள் என்கின்றோம். அடுத்த கேள்வி, காந்த உடல், காரண உடல் டேஷ் எனப்படுகிறது. காந்த உடல் காரண உடல், பிரணவ உடல் எனப்படுகிறது என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, நமது உடலில் உள்ள விண்கள் தற்சுழற்சி பெற்று இயங்கும் பொழுது வெளியேறும் இறைத்துகள்களால் எழும் அலைகள் கூடிய ஜீவகாந்த களம்தான் டேஷ் ஆகும். காந்த உடல் ஆகும். வாழ்க வளமுடன்.